ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஜெசானுக்கு பக்கத்தில் இருக்கிற அபு அரீஷ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஜெசானுடைய ப்ராவின்ஸ் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த அபு அரீஷில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் கிளம்புனது. பட் அங்கே வந்து ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது அபு அரீஷ்க்கும் ஆர்தாக்கும் நடுவில். ஸோ அந்த ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீமையும் பார்த்துட்டு ரிட்டர்ன் அப்படியே ஒரு 7 o'clock போல் வந்து எக்ஸிபிஷனுக்குள்ளே வந்தோம்னா நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் கிளம்பி போனோம். ஸோ இப்போ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண ஒரு 15 minutesலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எங்கள் ஊர் டீ கடை. நம்ம ஊர்லலாம் எப்படி நம்ம பேக்கரி நம்ம அடிக்கடி பார்க்கலாம், நம்ம ஹைவேஸில் லாங் ட்ராவல் போகும்போதெல்லாம் நம்ம வந்து பேக்கரி பார்ப்போம் இல்லையா, இது அதே மாதிரி தான் டீ கடை. இந்த டீ கடை வந்து ஒரு பாகிஸ்தானி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நிறைய டீ கடை இருக்குது, நான் ரோட்டு மேலே இருக்கிற டீ கடைகள் காட்டுறேன். ஆனால் அங்கெல்லாம் வந்து பிளாக் டீ பிளாக் காஃபி தான் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு நல்ல ஒரு பால் டீ கூட வந்து இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு நல்ல ஒரு டீ கொடுப்பாங்க. இதை குடிச்சிட்டோம்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து நமக்கு பசிக்காது, தூக்கமும் வராது. ஸோ கொஞ்சம் ஸ்டொமக் ஃபுல்லாக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே அங்கே நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுடைய அக்காமடேஷன், ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். ஜெசானுக்கு வந்தால் இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து கிங் ஃபஹத் ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஜெசானில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அபு அரீஷ், சபியா, இங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. பட் ஆப்ரேஷன் அல்லது அடுத்த கட்டத்தான ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கிங் ஃபஹத்துக்கு தான் வரணும். இது வந்து அபு அரீஷுடைய என்ட்ரன்ஸ். ஸோ இந்த அபு அரீஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு டெவலப்டு சிட்டி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஷாப்பிங்ஸ் இருக்கும், மெக்டொனால்டு, அதுக்கப்புறமா அல்பேக், இது எல்லாமே வந்து ஜெசானுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அபு அரீஷில் வந்து அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். நிறையா மால் இருக்குது, நிறையா கடைகள் இருக்கும், சில ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் கூட இங்கே அதிகம் இருக்கும். இப்போ இதுதான் வந்து அபு அரீஷ். இங்கேருந்து இப்படி ரொம்ப ஒரு 45-75 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. ஜெசான்லேருந்து அல் கௌபா இதுக்கு வர்றதுக்கு 75 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். இந்த அல் கௌபா வந்து பார்த்திங்கன்னா ஜெசானை தாண்டி அபு அரீஷ்க்கும் ஆர்தாக்கும் நடுவில் வரும். அதுதான் வந்து ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீமுக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து. அப்புறம் இந்த ரோடு வந்து இந்த ஸ்கேட்டிங் பழகுறாங்க இல்லையா, அதாவது ஸ்டேடியமில் ஸ்கேட்டிங் பழகி முடிச்சுட்டு ஒரு ஹார்ட் ரோடில் வந்து ஸ்கேட்டிங் பழகணும் அப்படிங்கிறவங்க அந்த ரோட்டில் பழகலாம். இதுதான் வந்து ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீம். நீங்கள் சின்ன சின்னதாக வந்து ரூமாக பார்க்கலாம். அதுக்குள்ளார தான் வந்து ஊற்று இருக்குது. ஆக்சுவலாக ஹாட் வாட்டர் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து சுடுதண்ணி ஊற்று. இங்கேருந்து அப்படியே கொப்பளிச்சு வர தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 45 degrees சூடில் இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் மினரல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வர்றதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டர் ஸ்டீம், ஹாட் வாட்டர் ரிலாக்ஸிங், இது எல்லாத்தையுமே இங்கே வந்து பண்ணலாம். டைரெக்டாக நம்ம காரை கொண்டு போய் அந்த ரூமுடைய முன்னாடி நிறுத்திட்டோன்னு சொன்னால் இங்கே ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்கே வரமாட்டாங்க. ஸோ அதுக்குள்ளார உட்காந்து அவங்க வந்து இந்த முட்டி வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா நல்லா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ தனியாக ஒரு ரூம் மாதிரியே கட்டி கொடுத்ததுனால எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, டைம் லிமிட்டும் கிடையாது. பட் ரொம்ப ரஷ்ஷு, எல்லா ரூம்லேயும் ஆள் இருந்ததுனால எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ நாங்கள் அப்படியே வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இந்த ஊற்று வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்வாய் மாதிரி விட்டு அது அப்படியே இந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. பட் நல்ல நேச்சுரல் மினரல்ஸ் மிக்ஸ் பண்ண வாட்டர். அதில் வந்து நமக்கு கைவலி கால்வலியெல்லாம் இருந்ததுன்னா நல்லா அந்த தண்ணியை ஊற்றுனாலே போதும், நல்லாவே மசில் ரிலாக்ஸிங் எல்லாம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் ஏரியா தான். ப்ளஸ் வந்து நிறைய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். அப்படியே நம்ம வந்து வேணுங்கிறவங்க அப்படியே வாக் பண்ணிவிட்டு நேராக போய் அந்த ஊற்றுல போய் கொஞ்சம் காலெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து கூட வரலாம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. எங்கள் அப்பா, அம்மா, அப்புறமா என்னோடய அத்தை, மாமா எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா எல்லாத்துக்குமே மூட்டு வலி இருந்தது. அப்போ அவங்க எல்லாருமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இங்கே நடந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, டீ, காஃபியெல்லாம் கொண்டு போயிருந்தேன். அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க.
ஸோ இது கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளுக்கெல்லாம் வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அந்த ரிலாக்ஸிங் எல்லாம். இதுவும் பாருங்கள் அதே மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே முடிச்சாச்சு. அங்கேருந்து இப்போ கிளம்பி நம்ம வந்து ஒரு 1/2 hour ஆகும் அபூரீஷ்குள்ளார இருக்க அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறதுக்கு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அவரும் வந்து வந்திருந்தப்போ இங்கே தான் உட்காந்துருந்தார். கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணார். நல்லா இருக்குது இந்த ஏரியா, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக இருட்டிட்டு வருது. ஆக்சுவலாக டைம் வந்து ஒரு 6:15 தான். பட் இது வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக இருட்டிடும். நார்மலாக வந்து சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-7:15 ஆனாலும் கூட நமக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இந்த ரூஃப் டாப் உள்ள கார் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். குழந்தைங்க அங்கே நின்றுட்டு வருவாங்க. இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜன்னலை இறக்கி குழந்தைங்க வெளியில் தலை கை கால் எல்லாத்தையுமே அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது வந்து இங்கே ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ரொம்ப க்ளோஸில் யாருமே வரமாட்டாங்க, தள்ளி தள்ளி தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி இல்லை. இது வந்து நைட்டில் வந்து அபூரீஷ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து நிறையா மார்க்கெட்ஸு, காருடைய செகண்ட் சேல் மார்க்கெட் இது அபூரீஷில் இருக்கக்கூடிய கார் செகண்ட் சேல் மார்க்கெட். நம்மளுடைய காரை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம சீப்பாகவும் நல்ல பெஸ்ட்டு காராகவும் நம்ம வாங்கிட்டு போகலாம். அதுக்கான இதுதான் அது. அடுத்தது இது பாருங்கள், ரவுண்ட் அபவுட்டில் வந்து கொஞ்சம் மாங்காய் தெரியும், மாங்காய் மாம்பழம் அந்த மாதிரி ஒரு கூடையாக இருக்கும். இது வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறையா மாந்தோப்பு இருக்குது. இந்த அபூரீஷுடைய ஃபார்மிங் ஏரியா இது. இந்த ஏரியாவில் வந்து நிறையா மாந்தோப்பு இருக்குது. மழை நல்லா பெய்யும் இந்த இடத்துல மட்டும். அதனால் ஒரு மாங்காய் சிம்பாலிக்காக அவங்க அங்கே வச்சுருப்பாங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு பொருளுடைய செகண்ட்ஸ் மார்க்கெட் இது. ஏகப்பட்டது இருக்கும். ஆனால் இவங்க எல்லாமே வந்து நைட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 7 o'clock மேலே தான் இந்த கடைகளே ஓப்பன் ஆகும். ஏன்னா பகல் வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும். அதனால் யாருமே வந்து பகல்லலாம் வந்து கடையை திறக்க மாட்டாங்க. 7 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் கடைகள் எப்பவுமே ஓப்பன். இதுதான் வந்து எக்ஸிபிஷன். இப்போ இந்த எக்ஸிபிஷனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம், பின்னாடி ப்ளூ கலரில் ஒரு கேலரி மாதிரி உங்களுக்கு சேர் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஈவெண்ட் ஏரியா, சும்மா ஓப்பனில் இருக்கும். யாராவது அந்த எக்ஸாம் இதில் ரம்ஜான் டைம்லலாம் வந்துட்டு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கான ஏரியா தான் அது. இப்போ வந்து நாங்கள் எக்ஸிபிஷனுக்குள்ளார வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் எப்படி எக்ஸிபிஷன் இருக்கும் அதே மாதிரி தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், ஒரு பக்கம் வந்து ஷாப்பிங், அப்புறம் ஒரு பக்கம் அந்த கேம்ஸு, அப்புறம் அந்த டாய்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. எங்கள் பசங்க பிள்ளைங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப டயர்டானதுனால எந்த கேமுமே வேண்டாம். ஈவன் ஆதவன் கூட எனக்கு எந்த கேமும் வேண்டாம், சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ எல்லோரும் அந்த ட்ராவல் பண்ணி தினைக்கு இறங்கி நடக்கலை, ஒரு ட்ராவல் பண்ணதுலேயே வந்து கொஞ்சம் எல்லாம் டயர்டாயிட்டாங்க. இங்கே வந்து ஒரு அரபிக் சாங் ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம ஊர்லலாம் ஒரு இது பேசி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க இல்லைங்களா, இங்கே வந்து வெறும் அரபிக் சாங் மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து டாய்ஸு, இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் ரொம்பலாம் சுற்றி பார்க்கல. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் வந்து சாம்பிராணி. இங்கே சாம்பிராணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் பால் சாம்பிராணி இருக்குது பாருங்கள், அதுலேயே வந்து ஒரு 4-5 ஃப்ளேவர் வச்சுருப்பாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல எல்லாமே அவங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்காக இருக்கும். இது இந்த புல் மேஸு, இதில் ஏறிக்கோடா அப்படின்னு சொன்னோம், ஆனாலும் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். பக்கத்தில் வந்துட்டு போய் பார்த்துட்டு வரேன், அவன் அந்த ஒரிஜினலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறான் பாருங்கள். அடுத்தது இனி எந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த கொலம்பஸ்ஸு ரவுண்ட் அடிக்கிறது இதெல்லாம் நமக்கு ஆகாத ஏரியா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு கண்ணில் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இது ஐஸ்கிரீம் ட்ரக்கு, கொண்டு போய் வீட்டில் விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எங்கள் பசங்க. இது வந்து ஃபுட் ஏரியா.
ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காவா. நான் சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி காவா காஃபின்னு சொல்லி அந்த மேரேஜ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுதான் அந்த காவா காஃபி. இதுக்கு அதுக்கு கிளாஸ் அது. இது பார்த்திங்களா ஒரு 4-5 ஃப்ளேவரில் கொதிச்சிட்ருக்கு. இது லெமன் போட்டு கொதிச்சிட்ருக்கு. இதுதான் இந்த காவா காஃபி. இவங்களுக்கு வந்து பிளாக் டீ, பிளாக் காஃபி, அப்புறமா இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. இது வந்து பேன் கேக், ஜஸ்ட்டு எக்கு, மைதா, சுகர் போட்ட பேன் கேக். இது கொஞ்சம் ஆதவன் வாங்கி ட்ரை பண்ணால் பாப்பாங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா சாஃப்டாக போட்டிருந்தாங்க. பணியாரம் திருப்புற மாதிரி திருப்பி நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோன்னா பணியாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் அது பார்த்தா பேன் கேக்காக போச்சு. அடுத்தது இதெல்லாம் வந்து பாஸ்தா வெரைட்டி. இது பாருங்கள் பூரி. இங்கேயும் அப்படி தான் பூரி மசாலா அப்படின்ட்டு கிட்ட வந்தால் ஒன்றும் இல்லை. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட் அண்டு நட்ஸ் வச்சு ஸ்வீட்டான ஒரு ஸ்டஃப்பு. அடுத்தது இந்த சாண்ட்விச் ஐட்டம். இது சமோசா ஐட்டம். சமோசாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீமா அண்டு சீஸ் ஸ்டஃப், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஊரில் எதிர்பார்க்குற மாதிரி வெங்காயம் தக்காளி வச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த கீமா ஸ்டஃப். இது இவங்களுடைய அத்தன்டிக் ஃபுட் ஷவர்மா அந்த சைடு இருக்குது. இது அவர் வந்து சாட்டே பண்ணி வச்சுருக்காங்க ரெடியாக. நம்ம கேட்டோம்னா அப்படியே வந்து ரொட்டியில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸு. இது வந்து நூடுல்ஸு, உங்களுக்கே தெரியும் கப் நூடுல்ஸு. அப்படியே கேட்டோம்னா ஹாட் வாட்டரை போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த கப் நூடுல்ஸ் தான் அது. இதுவும் எகெயின் வந்து சமோசா, அதுக்கப்புறமா வந்து சோமாசுன்னெலாம் நம்ம ஊரில் சொல்லுவோமே அது. அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்வீட்டு, சவுதி ஸ்வீட்ஸு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். சிலது வந்து நம்ம தேன் மிட்டாயோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில சவுதி ஸ்வீட்ஸ் எல்லாம். எனக்கு கடிச்சாலே தேன் மிட்டாய் தான் ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் வந்து பாருங்கள் பில்லோஸ், ஏகப்பட்ட பில்லோஸ், சின்ன சின்ன பெட்டு. அதுதான் வந்து இவங்க என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய கடையே வச்சுருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து எங்களுடைய எக்ஸிபிஷன். பாப்பாங்களாம் வந்தாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க, ஸ்நாக்ஸும் சாப்பிட்டோம். அவ்வளோதான். எதுலேயும் விளையாடல. ஒரு பால் பவுன்சிங்கெல்லாம் இருந்துச்சு. எதுவுமே வேண்டாம், நாங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நானுமே வந்து சரி எல்லாம் ஆடியாச்சு, நீ டின்னர் வீட்டுக்கு போய் செய்கிற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் நைட் டின்னருக்கு பரோட்டா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஜிசானில் இருக்கிற ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து பிரியாணி ஹவுஸ். எங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் தான் சரவணபவன், HMR எல்லாமே. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர்னு எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே நல்லாயிருக்கும். இங்கே என் ஹஸ்பண்டோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறமா அப்படி பரோட்டா வாங்கிட்டு வருவார். இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எல்லா டைப் ஆஃப் ரோஸ்ட்டும் இருக்கும். பூரி, புட்டு, கடலைக்கறி, அப்புறம் ஆப்பம், ஸ்டூ, ஆப்பம், பாயா, எல்லாமே நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கும். கேரளா ஸ்டைல் ஃபுட்டு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறி, சிக்கன் மஞ்சூரியன், சில்லி சிக்கன், எல்லா ஐட்டமுமே. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. இவர் வந்து பூவலிங்கம் அண்ணா, எங்கள் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்ட். அவர் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், ஆர்டர் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருவார். இது சில்லி சிக்கன், மஞ்சூரியன், மட்டன் கறி, எல்லாமே சூடாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாயா எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. டீ, காஃபி அதுவுமே இருக்கும். எங்களுக்கு காலேஜ் போகிற வழியில் இருக்கும் இந்த கடை. ஸோ நம்ம வேணும்னா டிஃபன் சாப்பிட்டுட்டு மார்னிங் ஒரு டிஃபன் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு கூட போகலாம். இங்கே வந்து பரோட்டா நல்ல சாஃப்ட்டு, கையில் எடுக்கும்போதே அப்படியே பிஞ்சு வர மாதிரியான பரோட்டா தான் போட்டிருப்பாங்க. இவங்கக்கிட்ட பரோட்டா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆதவன் வந்து பரோட்டான்னு சொல்லிட்டோம்னா போதும், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான், எப்படா எல்லாம் கையில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் உள்ளே எப்போவுமே இந்த கடைக்கு வந்தால் நான் சொல்லுவேன் கார்லேயே உட்காருடான்னு. அவன் கேட்க மாட்டான், உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சும் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாமே இருக்கும். ஃபுல் மீல்ஸும் இங்கே இருக்கும். ஒரு 4-5 கூட்டு காய்கறியோடு சேர்ந்து அந்த கேரளா ஸ்டைலில் வரக்கூடிய ஃபுட்டு. கேரளா ரைஸும் வச்சுருப்பாங்க, நம்ம ஊர் ரைஸும் வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இவங்களோட அந்த மத்தியான லஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் ஃப்ரையோடு வரும், அது அப்படியே கேரளா ஸ்டைலு, நல்லாயிருக்கும் அந்த ரைஸும். நைட்டில் ஃபுல்லாக பரோட்டாவுடைய வெரைட்டிஸ்.
நாங்கள் எப்போ அவுட் சைடு ஃபுட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஷாப்பில் தான் வாங்குவோம். மற்ற ஷாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுதி ஃபுட்ஸு, இது வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட். ஒரு 2-3 கடை இருக்குது, பட் எங்களுக்கு இப்போ இந்த கடையோட டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சது. அதனால் நாங்கள் எப்போதுமே இங்கே தான் வாங்குவோம். இது வந்து ஃபேமிலி செக்ஷன் தான். லேடிஸ் ஜென்ட்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து டீ காஃபி அதுவுமே இருக்கும், பால் டீ காஃபி அதுவுமே இருக்குது, அதையும் வாங்கி சாப்பிட்லாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.